ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தெரிந்து கொள்ளும் பக்கத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி கோல்டு ப்ரைஸ் ஸ்டேட்டஸ் என்ன. ஸோ தங்க விலை பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக கம்மியாகிற ஒரு ப்ரெஷரில் தான் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது எந்தெந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இன்னும் கோல்டு ப்ரைஸை கம்மி பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஏர்லி மார்னிங் செஷனில் கோல்டு ப்ரைஸை ஆல்டர் பண்ண இன்ஃபர்மேஷன்ஸ் என்னென்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட வீடியோஸ் தவறாக உங்களை சேரும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா சென்னை மார்க்கெட்டில் கோல்டு ப்ரைஸ்னு சொல்லி பார்க்கும்போது 24 கேரட் கோல்டு பார்த்திங்கன்னா கிராமுக்கு 5077 ரூபாய் இருக்குது. 22 கேரட் கோல்டு பார்த்திங்கன்னா கிராமுக்கு 4835 ரூபாய் இருக்குது. இது நேற்றை விட ஒரு ₹1 தான் கம்மியாக இருக்குது. ஸோ இது நம்ம மார்னிங் போட்ட வீடியோவில் சொன்ன மாதிரி தான். ஸோ நேற்றுக்கு யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் எண்டிங்கில் ரொம்பவே கம்ப்ளீட்டாக டவுனில் தான் முடிஞ்சுது. ஸோ அதனால தான் ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆகிருக்கிறத பார்க்குறோம். ஸோ இதெல்லாமே லைவில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது யூஎஸ் டாலரில் ஒரு அவுன்ஸ்க்கு $1899 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஒரு ப்ரைஸில் பார்த்திங்கன்னா ஒரு ₹2 டிக்ரீஸ் ஆன மாதிரி போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது ஏர்லி மார்னிங் செஷனில் சில டேட்டாலாம் நம்ம கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ அதோட அவுட்புட் இப்போ வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவோட எக்கனாமிக் டேட்டா. ஸோ இதில் எம்ப்ளாய்மெண்ட் சேஞ்ச் ரிப்போர்ட், அதுக்கப்புறம் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட், இந்த மாதிரி பல விஷயங்களை பற்றி நம்ம சொன்னோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸ்டாக தான் இன்றைக்கி ஆஸ்திரேலியாவோட எக்கனாமிக் மோட் வந்திருக்கு. ஸோ என்ன தான் மிக்ஸ்டாக வந்திருந்தாலும் ஆஸ்திரேலியன் டாலர் யூஎஸ் டாலருக்கு அகேன்ஸ்டாக சேமாவோ இல்லை இன்க்ரீஸாவோ முடியல. ஆஸ்திரேலியன் டாலர் கம்மியாக தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இது இனிஷியலாகவே யூஎஸ் டாலருக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெங்தன் கொடுத்துருக்கு. ஸோ செகண்டாக நம்ம பார்க்குறது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சைனாவோட இன்ஃப்ளேஷன் ரேட், அதுக்கப்புறம் பிபிஐ இண்டெக்ஸ். ஸோ இது ஃபோர்காஸ்ட்டில் என்ன கொடுத்துருந்தாங்களோ அதே மாதிரி நெகட்டிவாக தான் வந்துருந்துச்சு. ஸோ இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சைனீஸ் யுவான் யூஎஸ் டாலருக்கு அகேன்ஸ்டாக வீக்கனாக தான் இருக்குது. ஸோ இதுவும் இன்றைக்கி யூஎஸ் டாலருக்கு ஒரு பலத்தை தான் கொடுத்துருக்கு. ஸோ இந்த காரணத்தில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கோல்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக முடியாத ஒரு ஸ்டேஜில் அதே 1900 தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது அடுத்து இன்றைக்கி மார்க்கெட் அஃபெக்ட் பண்ண போகிற குளோபல் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது யூரோப்பில் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸில் இப்போ ஃபுல் லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க. கொரோனா வைரஸில் இந்த செகண்ட் வேவ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கனால மறுபடியும் லாக்டவுன் கொண்டு வராங்க. ஃப்ரான்ஸ் இல்லாமல் மொத்தம் 8 சிட்டியில் இதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த காரணத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி யூரோப்போட ஸ்டாக் மார்க்கெட் ஓப்பனிங்கே டவுனாக தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இது இன்னும் யூரோ வீக்கெண்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதன் விளைவாக யூஎஸ் டாலர் ஸ்ட்ராங் ஆகும். ஸோ அதனால் தங்க விலை மேலும் குறைவதற்கான ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் ரிப்போர்ட். ஸோ இந்த பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் ரிப்போர்ட் வர அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்தியன் ருப்பி ஸ்ட்ரெங்த் ஆகுதா இல்லை வீக்கன் ஆகுன்றது தெரியும். ஸோ இந்தியன் ருப்பி ஸ்ட்ரெங்தன் ஆகிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு கோல்டு ப்ரைஸ் இந்த டாலருக்கு நிகராக நம்ம கால்குலேட் பண்ணுறது கொஞ்சம் கம்மியாக தான் தெரியும். ஸோ கரண்ட்டாக இப்போ உள்ள ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா இந்தியன் ருப்பி ஓரளவுக்கு நல்லாவே தான் பெர்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ரிப்போர்ட் எப்படி வருது அப்படின்றது நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு அடுத்து இன்றைக்கி யூஎஸ் சார்ந்த டேட்டா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யூஎஸோட இனிஷியல் ஜாப்லெஸ் கிளைம்ஸ் ரிப்போர்ட், எக்ஸ்போர்ட் ப்ரைசஸ், அதுக்கப்புறம் எனர்ஜி இம்பாக்ட் அசஸ்மெண்டோட க்ரூட் ஆயில் ஸ்டாக் சேஞ்ச் ரிப்போர்ட், இந்த எல்லா ரிப்போர்ட்டுமே யூஎஸ் எக்கனாமிக் சப்போர்ட்டிவாக இருந்த மாதிரி தான் ஃபோர்காஸ்ட்டில் இருக்குது. ஸோ இதில் இருக்கிற மாதிரியே வந்துச்சு அப்படின்னா யூஎஸ் டாலர் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். தங்க விலை மேலும் குறைவதற்கான ஒரு வாய்ப்பு தான் இருக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே மோஸ்ட்டாக தங்க விலை குறைக்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷன் தான் ஃபோர்காஸ்ட்டில் இருக்குது. ஸோ இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கோல்டு ப்ரைஸ் மேலே போகிறத விட கீழே போகிறதுக்கு தானே ஜாஸ்தியாக இருக்குது. அந்தளவுக்கு ப்ரெஷரான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இன்றைக்கி யூஎஸ் ட்ரேடிங் செஷனில் ஒரு வேளை ட்ரம்ப் கவர்மெண்ட் ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி எதுவும் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலனா, அதாவது நான் திடீர்னு ஸ்டிமுலஸ் தரோம், ஸ்டிமுலஸ் 1.2 ட்ரில்லியன் அக்செப்ட் பண்ணுறோம், அந்த மாதிரி சடனாக ட்விஸ்ட் எதுவும் கொடுக்கல அப்படின்னா கோல்டு ப்ரைஸ் கண்டிப்பாக ட்ராப் ஆகும். ஸோ இல்லை அப்படின்னா கண்டிப்பாக கோல்டு ப்ரைஸ் ஆல்ட்ரேஷன்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ எப்படி இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்ம ஃபோர்காஸ்ட் படி வருதா, எப்படி கோல்டு ப்ரைஸ் ஆல்டர் ஆகுது அப்படின்றத நம்மளோட ஈவினிங் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.